சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க வியட்நாம் ஏர்லியோட மரங்கள். நான் ரொம்ப வைக்கல. வியட்நாம் ஏர்லி ஒரு 10-30 கண்டு தான் வச்சுருக்கோம். அதில் இந்த கண்டு வந்து காப்பில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது நடவு பண்ணி எவ்வளோ நாள் சார்? அது நடவு பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. எப்போ ஈல்டு ஸ்டார்ட்? 1 வருஷத்துல ஈல்டு 1 வருஷத்தில் ஆரம்பிச்சு. 1 வருஷத்துலேயே நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சு. முதல்ல இந்த பழம் வந்தோடனே ரொம்ப ஆசையாக பிடிங்கி சாப்பிட்டோம். இப்பயும் அது மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இந்த வியட்நாம் ஏர்லி வந்து நல்ல உரம் கொடுத்தீங்கன்னா அருமையாக காய்க்கும். அருமையாக காய்க்கும்னா அந்த காப்பு வந்து உங்களுக்கு பிரிக் வேலி கம்மியாக இருக்கிறதுனால வெஜிடபிளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கறி பலா சம்மந்தமான எல்லா வகையான டிஷ்ஷும் இதில் பண்ணலாம். பிரியாணியிலேருந்து பலா சுக்காலேருந்து எல்லாமே பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பழமான பிறகு எடுத்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பிரிக் வேலி கம்மியாக இருக்கும். சுவைப்புத்தன்மையும் அந்த தேங்காய் சில்லு மாதிரி கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். மற்றபடி வியட்நாம் ஏர்லி நல்லது தான். ஆனால் இது வந்து ரொம்ப அளவாக நடுங்க. ரொம்ப அளவாக நடுறது வந்து அவங்கவுங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இதை மார்க்கெட் பண்ணுறதும் கஷ்டம். இது ஒரு மரம் அமைகிறத பொறுத்து, இந்த கண்டு அமைகிறத பொறுத்து தான் அதோட டேஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கு இல்லை சார், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நெகட்டிவாக சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதனால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்ல. ஓகே, ரொம்ப நட்டு கஷ்டப்படாதீங்க. ஆக்சுவலி என்னென்னா வியட்நாம் ஏர்லி தான் கொடுக்குறாங்களான்றது நிறைய இடத்துல. ஏன்னா இப்போ நான் ஆந்திராவிலேருந்து நான் கண்டு வாங்கியிருக்கேன். அவங்க கொடுத்த கண்டு எதுவுமே வியட்நாம் சூப்பர் ஏர்லி இல்லை. என்ன மாதிரி கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு வாங்கிட்டு கடைசியில் இந்த ஆந்திராவில் பொதுவாக ஆந்திர பிரதேசத்துலேருந்து வாங்குறாங்க. இதில் அதுதான் பிரச்சனை சார். என்னென்னா ஒவ்வொரு நர்சரியும் ஒன்றும் இல்லை சார். இந்த பழம் வருது பார்த்தீங்களா, இந்த பழத்தில் இருக்க விதையை கொண்டு போய் நட்டாங்கன்னா ஒரு உடனே செடி வந்துடும். அந்த செடி வியட்நாம் ஏர்லி தான். பட் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இதோட தாய் மரத்தை பிரதிபலிப்பு வராது. அம்மா அதில் அப்பா ஃபாதர் சேரும்போது அதனால வியட்நாம் ஏர்லின்றது விதைக்கண்ணில் இருந்து மல்டிபிள் மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுனால அதோட ஜெனிடிட்டி கீப்பப் பண்ண முடியல. மேற்கொண்டு அந்த விதை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வர்றதுனால உங்களால் அஷ்யூர்டு குவாலிட்டி கொடுக்க முடியாது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்சப்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பலா மாவாக்கவோ இல்லை வேறு எதுக்கோ கொடுக்குறீங்கன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி இன் மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கணும். அது இதில் வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. இது வந்து நர்சரிக்காரங்க பண்ண பெரிய தப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் விதையிலேருந்து உற்பத்தி பண்ணி அந்த கண்டுகளை வியட்நாம் ஏர்லின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் விதையிலேருந்து வர்றது கூட 1.5 வருஷம் 2 வருஷத்தில் வந்துடும். ஆனால் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேறு யூனிக்காக இருக்காது, வேறு கரைண்டாக இருக்கும். சார் இப்போது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பலா வந்து அங்கே 10 ரூபாய் 20 ரூபா தான் வைக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா பறிக்கிறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது. ஓகேங்களா? அப்போது வந்து மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு போகும்போது ஒரு சுமால் மரத்தை சின்ன மரமாக தான் தேவைப்படுறாங்க. ஒரு பாட்டில் வச்சு ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்குறதுக்கு தான் வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஃபேமஸாக இன்றைக்கி இருக்குது பார்த்துங்க. இப்போது இதை வந்து இப்போ நீங்கள் இந்த கண்டை வந்து நடவு பண்ணிட்டீங்க. இதே டைமில் ஒரு நாட்டு மரமும் நட்டுருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி சார்? மரம் வந்து யூஸ்வலாக விதைக்கண்டு வந்து 8 வருஷம் 9 வருஷம் ஆகுங்க. இல்லை சார், இது அது ஆகும். இது வந்து ஹைப்ரிடு வந்து உங்களுக்கு விதையிலேருந்து வந்தாலும் சரி, கிராப்டட் பண்ணாலும் சரி, பட்டட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வந்துடும். இல்லை சார், நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த மரம் வச்ச டைம்லேயே நீங்கள் நாட்டு மரம் நடவு பண்ணியிருப்பீங்க. அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்த மரம் வைக்கும்போது நாட்டு மரம் வச்சுருந்தோம். அது வந்து இப்போ முதல்ல பார்த்தீங்கல்ல, அது வந்து இது 1.5 வருஷத்தில் வந்தால் அது இப்போ 4 வருஷம். இப்போ தான் நேற்று தான் காய் அறுத்தோம் அதில். ஆனால் மரம் ஸ்பேஸ் வந்து இது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 அடிக்குள்ளே தான் விட்டம் இருக்குது. ஆனால் எண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டிம்பர் வேலி வரும். இது வந்து டிம்பர் வேலி வராது. இன்னொன்று, இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி காப்பு ரொம்ப இருக்கிறதுனால முட்டு கொடுத்துக்க வேண்டியிருக்கு. அதில் அந்த மாதிரி இல்லை. மற்றபடி வியட்நாம் ஏர்லி வந்து ஈல்டு பெர் ட்ரீ வந்து ரொம்ப கூடங்க. ஆனால் அந்த ஈல்டு பெர் ட்ரீ வந்து யூட்டிலைசேஷன் வேல்யூ வந்து ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை பொறுத்தது. அது சில நீங்கள் சொன்ன மாதிரி சில ஃபார்மர்ஸ் கேள்விப்பட்டோம், கிலோ 25 ரூபா 50 ரூபாய்க்கு அங்கேயே கொடுக்குறதா சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிட்டி இருந்தாலொழிய எண்டு ப்ராடக்ட் இல்லை சார். நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்கிறாங்க. அது அந்த 100% இல்லை. ஏன்னா அதுக்கு மார்க்கெட் வேல்யூ வச்சு நான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நர்சரியும் இப்போ நம்ம கேட்டுப்போம். நான் என்னோட ஃபீல் என்னென்னா, இப்போ நான் நர்சரிக்குள்ளே நுழைஞ்சோடனையும் நம்ம ஒரு கஸ்டமர் அவங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்ககிட்ட என்ன கண்டு இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். நம்ம போனோடனே வியட்நாம் சூப்பர் ஏர்லி இருக்கான்னு கேட்ட உடனே அவங்க கொடுக்குறது ஏதாவது ஒன்று எடுத்து இதுதான் வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு வாங்க. இது எனக்கே நான் பல இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னொன்று, இந்த மாதிரி நர்சரியில் வந்து அவைலபிள் வெரைட்டியே பாலூர் 1, வியட்நாம் ஏர்லி, பிறகு பிங்க்குன்னு ஒரு ஐட்டம். இந்த 3 தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்து, சங்கரா, PKM 2, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் சார். இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா வெரைட்டியில் அளவாக வைங்க.
நான் என்ன சொல்கிறேன், ஒரு வெரைட்டியே ஃபுல்லாக வச்சு நம்பி பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாது. நீ ஒரு தோப்புக்குள்ளே ஒரு 100 மரம் வைக்கணும் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு 20 வெரைட்டி வைங்க, இல்லைன்னா ஒரு 10 வெரைட்டி வைங்க. அப்போ என்ன ஆகுனா கிராஸ் பாலினேஷன் நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த டைரெக்டாக கன்சியூமருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து சித்தை பார்த்தீங்கன்னா, சித்து சங்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி இதுக்கு மேலே வளர வாய்ப்பு இருக்கா சார்? மேலே போக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது சார். பட் இதுதான் ஸ்டாண்டர்டு தான், ஒரு 10 அடி தான், அதுக்கு மேலே இருக்காது. வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியல சார். மற்றபடி காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் காய் இருக்கும். ஆனால் மற்ற மரம் நாட்டு மரத்தில் அதிகமான கிளைகள் இருக்குது, இங்கே அதிகமான பழங்கள் இருக்குது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஓகே சார், அடுத்தது பார்ப்போம். அடுத்து சித்து சங்கரா பார்த்தலாமா சார்? ஓகே.